Hi friends, welcome to Ammi Chutney. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கொத்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நாங்கள் போட போகிற வீடியோஸை பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது கத்திரிக்காய் கொத்சுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 4 வரி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்ப கொஸ்து பொடி. இந்த கொஸ்து பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இந்த பக்கம் ஒரு வாணலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், இது வெந்துடுச்சு நல்லா. ஸோ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ கொஸ்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்துடலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை நம்ம எடுத்துடலாம். கத்திரிக்காய் சின்னதாக இருந்ததுனால இதை நான் அவிச்சிட்டு செய்கிறேன். பெரிய கத்திரிக்காவாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சுட்டு கூட செய்யலாம். கத்திரிக்காய் உரிச்சிட்ருக்கிற டைமில் தக்காளி குழஞ்சி வந்துடுச்சான்னு பார்ப்போம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்துடலாம். நம்ம இதில் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி நிறையா தேவைப்படாது, குறைவான அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம தோலை உரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை கையாலேயே நல்லா மேஷ் பண்ணிடலாம். முழுசாக அப்படியே கிடந்துச்சு அப்படின்னா கொஸ்துல நமக்கு நல்லா இருக்காது, அதனால் நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். இப்போது மிளகாத்தூள் ஸ்மெல்லும் புளி ஸ்மெல்லும் போயிருக்கோம். இப்போ இதில் நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது மசாலா நல்லா கலந்துடுச்சு. இதில் தேவைக்கேற்ப நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கொஸ்து பொடி போட்டோடனே அது கொஞ்சம் கெட்டியாகிறது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் கொத்சுக்கு நல்ல ஃப்ளேவரும் அதே டைமில் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்து பொடியை சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு கொஸ்து பொடி சேர்த்துடலாம். கொஸ்து பொடி கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. கொத்சு பொடி போட்ட உடனேவே கொத்சு கொஞ்சம் திக்காகிடும். இப்போது இறக்குற ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் போட்டு நம்ம இறக்கிடலாம். கத்திரிக்காய் கொத்சு மாதிரியே முருங்கைக்காய் கொத்சும் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய் கொத்சு ரெடி ஆயிடுச்சு.
இந்த கத்திரிக்காய் கொத்து இட்லிக்கு, தோசைக்கு, அடைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.